Hello everyone. Okay, so good evening all. Now unga Salim sir, happy to see you all. And இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய botany sessionல இருக்கோம். So we are going to start principles of inheritance, right? Okay, principles of inheritance already நம்ம ரெண்டு செஷன் முடிச்சிருக்கோம். Like law of Mendel, like Mendel உடைய inheritance law மூணுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். monohybrid and dihybrid cross ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம பார்ப்போம். Got it? Fine. So before that, introducing our SEYAL batch. Okay, SEYAL NEET 2025. So யார் எல்லாமே NEET 2025 அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த கிளாஸஸ் செட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ வெற்றிகரமாக நம்மளுடைய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் அண்ட் பயோ எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. And we are getting very good response from all the students. Like we are very happy for that. Okay, and now we are going to start our next session, that is principles of inheritance. So எப்போ சொல்றதா, keep following all the social media pages. So நிறைய quiz questions எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். Like in between, like weekendல நம்ம டெஸ்ட் சீரீஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா do follow all these pages. Thinkerz Hub உடைய டெலிகிராம் பேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஈவன் நம்மளுடைய யூடியூப் பேஜாக இருக்கட்டும். Okay, do follow everything properly, and so like don't miss any notification from our side. Yes, so that's it guys, the introduction is over. So let's start with our topic. Okay, just give me 2 seconds. Fine guys, so we'll start. So நம்ம பார்த்துட்டு இருக்கிறது principles of inheritance. So I was just checking whether everything is correct, and everything is correct. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா principles of inheritanceல we are going to study non-Mendelian inheritance. Non-Mendelian inheritance. என்னது சார் இது நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்? வெரி சிம்பிள். மெண்டல் என்ன பண்ணாரு? மெண்டல் வந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ரைட்டா? அதுக்கு அவர் பைசம் சட்டைன்ற பிளான்ட் யூஸ் பண்ணாரு. 7 கேரக்டர்ஸ், 14 ட்ரேட்ஸ் எல்லாமே பண்ணாரு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இந்த 3 லாவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் அதுக்கான க்ராஸஸ்மே நம்ம பார்த்தோம். ஸோ மோனோஹைபிரிட் கிராஸ்ல லா ஆஃப் டாமினன்ஸும் லா ஆஃப் செக்ரிகேஷனையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணாரு. அதே மாதிரி டைஹைபிரிட் கிராஸை வச்சு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டையும் ப்ரூவ் பண்ணாரு. ஸோ ஹோப் இந்த செஷன் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் போய் பார்த்துட்டு இங்க வாங்க. திஸ் டாபிக் வில் பி ஈஸி ஃபார் யூ, ரைட்? ஸோ இப்போ அந்த லாவுடைய எக்ஸெப்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை தான் நான் நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றேன். ஓகே, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெண்டல் வந்து ஒரு பயாலஜிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பட் பப்ளிஷ் ஆகலை, ப்ராப்பராக பப்ளிஷ் ஆகலை. பிகாஸ் இட் வாஸ் நாட் ரெகக்னைஸ்டு பை த பயாலஜிஸ்ட். பிகாஸ் இவர் யாருன்னா பயாலஜிஸ்ட் இல்லை, இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஓகே, அண்ட் இவர் வந்து ஃபேக்டர் அப்படின்ற ஒரு டேர்ம்ல தான் எல்லாத்தையுமே எடுத்திருக்காரு. ஓகே, அண்ட் ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால ப்ராப்பராக அது வந்து டிஸ்கவர் ஆகலை.
ஓகே, இப்போ அதுவும் இல்லாம நிறைய எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. இவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பேரண்ட் இருக்காங்க, ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு ஹைபிரிட் வருது பாத்தீங்களா. இந்த ஹைபிரிட் நான் என்ன பண்றேன்னா, இந்த ஹைபிரிட் எப்பவுமே ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லா கொடுத்தாரு. ஓகே, ஸ்டாண்டர்ட் அது வந்து மோனோ ஹைபிரிட், சிங்கிள் ஹைபிரிடா இருந்ததுன்னா லைக் F1ல லைக் we will be 4:0 ரேஷியோ வரும். அதுவே F2 அப்படின்னா 3:1 ரேஷியோ வரும் அப்படின்னு சொன்னாரு. இது எதுக்கு? இது வந்து phenotypic ரேஷியோக்கு. அதுவே ஜீனோடைபிக் ரேஷியோவா இருந்ததுன்னா F1ல வந்து பாத்தீங்கன்னா 4:0 வரும், F2ல வந்து பாத்தீங்கன்னா 1:2:1 வரும்னு சொன்னாரு. இது வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ எதுக்கு? மோனோ ஹைபிரிட் கிராஸ்க்கு. இப்படி எல்லா பிளான்ட்ஸ்க்குமே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, there is an exception. ஓகே, அதை தான் நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன், நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்ல போறேன். got my point? சரி, one by one we'll see. So first நம்ம ஒரு law எடுத்துக்கலாம். The law which I call it as law of dominance. law of dominance னா என்ன? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. என்கிட்ட ஒரு பேரண்ட் இருக்கு, ஓகேவா? இந்த பேரண்ட் என்னது? லெட்ஸ் சே மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட். ஓகே, மேல் பேரண்ட்டை நான் வந்து டால்னு சொல்றேன், ஃபீமேல் பேரண்ட்டை நான் என்ன சொல்றேன், டுவார்ஃப்னு சொல்றேன். ரைட்டா? அப்ப எனக்கு என்ன ஆகுது? கேபிட்டல் டி கிடைக்குது, இங்க ஸ்மால் டி கிடைக்குது. கிராஸ் பண்ணும்போது எல்லாமே கேபிட்டல் டி ஸ்மால் டியா கிடைக்குது. ஓகே, இவங்க எல்லாருமே யாரு? இவங்க எல்லாருமே நான் டால்னு சொல்றேன். எதனால நான் டால்னு சொல்றேன்? ஏன்னா இவங்கள்ட்ட என்ன இருக்கு? டாமினன்ட் அலீல் இருக்கு. இவங்கள்ட்ட டாமினன்ட் அலீல் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே நான் என்னன்னு சொன்னேன், டால்னு சொன்னேன். சோ இதை வச்சு அவர் என்ன ப்ரூவ் பண்ணாரு? லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு ஒன்னு ப்ரூவ் பண்ணாரு. ரைட்டா? ரைட். இப்போ இதுவே நான் என்ன பண்றேன்னா லா ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஒன்னு சொல்றேன். Okay, what am I going to explain? I'm going to explain law of incomplete dominance, right? So let's talk about this. What is that? Law of incomplete dominance. இது யாரோட exception? இது யாரோட exception? It is an exception of law of dominance. Okay, so இதோட exceptions என்னன்னு பாருங்க. Exceptions are two. One is law of incomplete dominance. Another one is law of codominance. புரியுதா? Right? So law of dominance உடைய ரெண்டு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து incomplete dominance, இன்னொன்னு வந்து codominance. Right? சரி, first நம்ம என்ன பண்ணுவோம்? law of incomplete dominance பார்ப்போம். Let's imagine இதுக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. யாரு கொடுத்தாங்கன்றதை சொல்லிரும் பாருங்க. இந்த நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்சுவலா ப்ரூவ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா Hugo Davis, Correns and Shenmack. Okay, Hugo Davis, Correns and Shenmack. இந்த மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா அவருடைய டிஸ்கவரியை ரீடிஸ்கவர் பண்றாங்க. ஓகே, அவருடைய அந்த டிஸ்கவரியை அவர் ஒரு டிஸ்கவர் பண்ணி அப்ரோச் பண்ணார் பாத்தீங்களா, அது வந்து ப்ராப்பரா பப்ளிஷ் ஆகாம இருந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா, அது இவங்க மூணு பேரை எடுத்து ரீடிஸ்கவர் பண்றாங்க. எப்போ ரீடிஸ்கவர் பண்றாங்க அப்படின்னா அது ரீடிஸ்கவர்ட் இன் 1900ல என்ன பண்றாங்க? ரீடிஸ்கவர் பண்றாங்க. ஓகே, ரீடிஸ்கவர் பண்ணும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா சில எக்ஸெப்ஷன்ஸோட சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே நான் இதுல கொண்டு வரேன், law of non-Mendelian inheritance கொண்டு வரேன். So அதுல இருக்கக்கூடிய first type தான் என்னது? law of incomplete dominance, right? So what is incomplete dominance? Example, like consider anthurium. What is that? Anthurium. Anthuriumன்றது ஒரு பிளான்ட்டா, ஒரு ஃப்ளவர் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஓகேவா? இந்த anthuriumன்ற பிளான்ட் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்காமா. ஓகேவா? என்ன கலர்? ரெண்டு கலர். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். ரெண்டு ஃப்ளவர் இருக்கு. ஒன்னு வந்து ரெட் கலர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். சோ லெட்ஸ் இமேஜின் நான் இவங்களே பேரண்ட்ஸா எடுத்துக்கிறேன். ஓகே, லெட்ஸ் டேக் திஸ் as parents. ரெட் வந்து நான் மேல் பேரண்ட் எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஆர் சொல்றேன். ஓகே, I call them as capital R. ரைட்டா? இவங்களை நான் என்னன்னு சொல்றேன்? லெட்ஸ் இமேஜின் இவங்களை எழுதிப்போமா? இவங்களை நான் கேபிட்டல் ஆர் சொல்றேன். இவங்களை என்னன்னு சொல்றேன்? ஸ்மால் ஆர் சொல்றேன். ரைட்டா? ஃபைன். அப்ப என்ன ஆகும்? இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணும்பொழுது எனக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கிடைக்குமா?
இதுதான் நம்மளுடைய law of dominance பத்தி நம்ம பண்ணது. அப்போ எனக்கு ஆக்சுவலா if in that case if they are following law of dominance இது எல்லாமே எப்படி இருக்கணும், ரெட் ஃபிளாரா இருக்கணும். பட் டியூ டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா பிங்கா இருக்காமா. இது எல்லாமே எப்படி இருக்கு, பிங்கா இருக்கு. இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாரும் எப்படி கிடைக்கிறாங்களாமா, பிங்க். அதாவது ரெட்ன்ற ஒரு பேரண்ட்டும் கிடைக்கல, ஒயிட்ன்ற ஒரு பேரண்ட்டும் கிடைக்கல, அதுக்கு நடுவுல ஒண்ணு கிடைச்சிருக்கு, தட் இஸ் பிங்க் கலர். என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா incomplete means the dominant allele fails to dominate recessive allele completely. ஓகேவா? டாமினன்ட் allele என்ன ஆயிடுச்சு, டாமினன்ட் allele டாமினேட் பண்ண விட்டுருச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சு, ரிசசிவ் allele ஒண்ணா சேர்ந்துருச்சு, டாமினன்ட் allele ஒண்ணா சேர்ந்துச்சு, ரிசசிவ் allele ஒண்ணா சேர்ந்து ஒரு மிக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. அந்த மிக்ஸ்சர் என்னவா இருக்கு, எனக்கு பிங்க் கலர் கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு கிடைச்ச phenotypic ரேஷியோ பாருங்க, எல்லாமே 4:0. அந்த 4ன்றது என்னது, எல்லாமே பிங்க். Got my point? இதை நான் என்ன சொல்றேன், incomplete dominance சொல்றேன். சரி, இதே in that case let's imagine இவங்களை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய செல்ஃபிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, செல்ஃபிங்ன்ற போது லெட்ஸ் இமேஜின் இங்க செல்ஃபிங்னா எனக்கு என்ன வரும், வாட் வாஸ் த ஆஃப்ஸ்பிரிங் ஐ காட் கேபிட்டல் T ஸ்மால் t. கரெக்ட்டா, கேபிட்டல் T ஸ்மால் t. இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, கேபிட்டல் T, இங்க ஒரு ஸ்மால் t, இங்க ஒரு கேபிட்டல் T ஸ்மால் t, கேபிட்டல் T கேபிட்டல் T கேபிட்டல் T ஸ்மால் t, கேபிட்டல் T ஸ்மால் t ஸ்மால் t ஸ்மால் t. அப்போ இங்க எனக்கு phenotypic ரேஷியோ என்ன கிடைச்சது, இது டால், இது ரெண்டுமே டால். ரைட்டா, அப்போ 3:1 கிடைச்சது. ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி கிடைச்சது, கேபிட்டல் T கேபிட்டல் T கேபிட்டல் T ஸ்மால் t ஸ்மால் t ஸ்மால் t. ரைட்டா, கேபிட்டல் T கேபிட்டல் T 1, கேபிட்டல் T ஸ்மால் t 2 and ஸ்மால் t ஸ்மால் t 1. இது எனக்கு law of dominance மூலமா கிடைச்சது. இது என்னது, this is because of law of dominance. இப்போ இதுவே பாருங்க, let's imagine I'm going to do it for law of incomplete dominance. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, law of incomplete dominanceல I'm getting this capital R small r. இவங்களை நான் crossing பண்றேன், capital R small r. அப்ப எனக்கு என்ன ஆகுது, gamete form ஆகுதா, capital R small r capital R small r. ரைட்டா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் cross ஆகுறாங்களா, capital R capital R. இவங்க ரெண்டு பேரும் capital R small r, இவங்க ரெண்டு பேரும் capital R small r small r small r. ரைட்டா, அப்ப பாருங்க phenotypic ரேஷியோ பாருங்க, phenotypic ரேஷியோ என்னவா கிடைக்குது, இது என்னது ரெட், இது என்னது ஒயிட், இவங்க என்னது பிங்க். இதுவே எனக்கு டாமினண்டா இருக்கும் பொழுது எல்லாமே எனக்கு டாலா கிடைச்சது, 3 டாலா கிடைச்சது, 1 டுவார்ஃபா கிடைச்சது. இப்போ என்ன இருக்கு பாருங்க, எனக்கு 1:2:1 வந்திருக்கு. phenotypic ரேஷியோவே எனக்கு எப்படி வந்துருச்சு, 1:2:1 வந்துருச்சு. ஆனா இங்க எனக்கு phenotypic ரேஷியோ என்னவா இருந்தது, 3:1 இருந்தது. ஓகே, அதே லெட்ஸ் இமேஜின் ஜீனோடைபிக் ரேஷியோ எழுதுங்களேன். ஜீனோடைபிக் என்னென்ன ஜீனோடைப் இருக்கு, கேபிட்டல் R கேபிட்டல் R கேபிட்டல் R ஸ்மால் r ஸ்மால் r ஸ்மால் r. எத்தனை கேபிட்டல் R கேபிட்டல் R இருக்கு, ஒண்ணே ஒண்ணு. கேபிட்டல் R ஸ்மால் r 2, ஸ்மால் r ஸ்மால் r 1. அப்ப பாருங்க, law of dominanceக்கும் law of incomplete dominanceக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. law of dominanceல எனக்கு phenotypic ratio 3:1. இங்க incomplete dominanceல law of phenotypic ratio is 1:2:1. இங்க genotypic ratio 1:2:1, இங்க genotypic ratio 1:2:1. ஆனா இங்க என்னாச்சு, எனக்கு phenotype and genotype ratio சேம், ரெண்டுமே சேமா இருக்கு. இங்க phenotype ratio வேற, genotype ratio வேற. அப்போ இத நான் என்ன சொல்றேன், நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றேன், இத மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றேன், பிரிச்சிடுறேன். ஓகேவா? அப்போ எனக்கு கம்ப்ளீட் டாமினன்ஸ், சாரி law of dominanceல எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் புரிஞ்சிருச்சு. What is that exception? Law of incomplete dominance. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, எக்ஸாம்பிள் இஸ் anthurium. What is anthurium? Anthurium ன்றது nothing but it is also a plant. அந்த பிளான்ட்க்கு இன்னொரு பேர் கொடுக்கிறோம், it is called as snapdragon. அந்த பிளான்ட்க்கு பேர் என்ன, anthurium. It's a flower. இதுக்கு இன்னொரு பேரு snapdragon. Okay, it is also known as snapdragon. Fine guys. Okay, next இதோட இன்னொரு எக்ஸெப்ஷன் என்ன, ரெண்டு சொல்லி இருந்தேனா, ஒன்னு law of incomplete dominance முடிச்சிட்டோம். இப்போ let's see another one, law of codominance.
ஓகே, ஸோ லா ஆஃப் கோடாமினன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. லெட்ஸ் இமேஜின், இங்க கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ லா ஆஃப் கோடாமினன்ஸ், லெட்ஸ் சே இவரை எரேஸ் பண்ணிடுவோமா? இவர் தான் தனியா இருக்காரு. ஓகே, ஸோ லெட்ஸ் ரைட் ஹியர் ஸ்னாப் டிராகன். ரைட்டா? ஓகே, ஸோ லெட்ஸ் சே இங்க பாருங்க, இப்போ ஐ அம் கோயிங் டு டாக் அபவுட் லா ஆஃப் கோடாமினன்ஸ். இதுவும் யாரோட எக்ஸெப்ஷன்? இதுவும் லா ஆஃப் டாமினன்ஸ் உடைய ஒன் ஆஃப் தி எக்ஸெப்ஷன். ரைட்டா? ஸோ லா ஆஃப் கோடாமினன்ஸ், இதுக்கு பேர் பாருங்க கோ. கோ அப்படின்னா டுகெதர். கோ அப்படின்னா டுகெதர். அப்போ ரெண்டு பேருமே டாமினேட் பண்றாங்க. யாரு? டாமினன்ட் கேரக்டரும் டாமினேட் பண்றாங்க, ரிசசிவ் கேரக்டரும் டாமினேட் பண்றாங்க. ரெண்டு பேரையுமே நான் என்ன சொல்றேன்? கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றேன். Are you clear with this? Okay, fine. Yeah, codominance. So, இப்போ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க, ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு ஒயிட் கவ், ஓகே, வெள்ளை மாடு, அதுல பிளாக் பேச்சஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு கருப்பு மாடு, அதுல ஒயிட் பேச்சஸ். அப்படின்ற பொழுது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. பிளாக் கவ், ஒயிட் கவ் ரெண்டு பேருமே கிராஸ் ஆகுறாங்க. பிளாக் கவ் இஸ் டாமினன்ட். ஸோ அந்த கவ் என்னவா, அதோடைய ஆஃப்ஸ்பிரிங் என்னவா இருக்கு? பிளாக்கா இருக்கு. பட் ரிசசிவா என்ன வருது? டாமினன்ட் ஆயிடுச்சு இங்க. அப்போ அதுல என்ன ஆயிடுச்சு? ஒயிட் பேச்சஸ் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்ப நான் என்ன சொல்றேன்? கேட்டில் கலர். இதோட எக்ஸாம்பிள் என்ன? கேட்டில் கலர். ஓகே, ஸோ மாட்டோடைய கலர். உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிளட் குரூப்பிங். என்னது எக்ஸாம்பிள்? பிளட் குரூப்பிங். என்னது? ரிமெம்பர், இப்போ பிளட் குரூப்பிங்க கண்ட்ரோல் பண்ற ஒரு ஜீனுக்கு பேரு ஐஜி. அந்த கண்ட்ரோல் பண்றது ஜீனுக்கு பேர் என்ன? ஐஜி. வாட் இஸ் ஐஜி? ஐஜி இஸ் நத்திங் பட் இம்யூனோகுளோபுலின். ஓகே, இம்யூனோகுளோபுலின் ஜீன். ஓகேவா? இப்போ இந்த ஜீனை, ஒரு ஜீன்னா எப்போ நான் எப்போ சொன்னேன்? ஒரு ஜீன்னா ரெண்டு அலீல் இருக்குன்னு சொன்னேன்னா, ஆக்சுவலா இந்த ஜீனு கிட்ட மோர் தென் 2 அலீல் இருக்காமா. ஒன்னு வந்து ஏ அலீல், ஒன்னு வந்து பி அலீல், அனதர் ஒன் இஸ் ஓ அலீல். அப்போ இவங்களை நான் வேற எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்? I can also call it as multiple allelism. I can also call it as multiple allelism. புரியுதா? ஃபைன். இப்போதைக்கு நம்ம வந்து கோடாமினன்ஸ், இதை வந்து பிளட் குரூப்பிங் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கோடாமினன்ஸ், ஆல்சோ ஃபார் மல்டிபிள் அல்லீலிசம். ஏன்னா எத்தனை அலீல் இருக்கு? மோர் தென் 2 அலீல்ஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ ஒரு ஜீன்னா மினிமம் எத்தனை அலீல் இருக்கணும்னு சொன்னேன்? மினிமம் 2 அலீல் இருக்கணும்னு. இப்போ அப்ப நான் என்ன பண்றேன்னா மினிமம் 2 அலீல் எடுக்க பாருங்க. கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, அதாவது 2 அலீல் இருக்கணுமா? லெட்ஸ் இமேஜின் ஐஜிஏ ஐஜிஏ. ஓகேவா? அப்போ இது என்ன மாதிரி பிளட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஏ பிளட் குரூப் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதே மாதிரி லெட்ஸ் சே ஐஏ ஐஓ. இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் டாமினன்ட்ரா. இவர் என்னது? ரிசசிவ். ஓகே, ஏபி வந்து டாமினன்ட், ஓ வந்து ரிசசிவ். அப்போ ஏ ரெண்டுமே டாமினன்ட். அப்ப என்ன கிடைக்குது? ஏ கிடைக்குது. ஓகேவா? இது என்னது? வாட் தே ஃபாலோ? தே ஃபாலோ லா ஆஃப் டாமினன்ஸ். ரைட்டா? அடுத்து பாருங்க, ஏ ஓ இருக்கு. ஏ அண்ட் ஓ, இதுல என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்குது. இதுல என்ன கிடைக்குது? ஏ கிடைக்குது. ரைட்டா? அப்போ இதுவுமே என்னது? இதுவுமே லா ஆஃப் டாமினன்ஸ் தான். பிகாஸ் டாமினன்ட் கேரக்டர் தானே ரிவீல் ஆகுது. அடுத்து பாருங்க, பி பிபி என்ன கிடைக்குது? பி. பிஓ என்ன கிடைக்குது? பி. லாஸ்ட் ஒன் ஏபி என்ன கிடைக்குதுன்னா ரெண்டுமே கிடைக்குதாமா. we are getting AB type of blood group. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா இது ஒரு டாமினன்ட் கேரக்டர், இது ஒரு டாமினன்ட் கேரக்டர். டாமினன்ட் அலீல், டாமினன்ட் அலீல் ரெண்டு பேருமே சேர்ந்து கோடாமினன்ட்டா இருக்காங்க. this is an example of codominance. ரைட்டா? அப்ப இவங்களா யாரு சார்? இவங்க எல்லாருமே யாரோட எக்ஸாம்பிள்? இவங்க எல்லாருமே லா ஆஃப் டாமினன்ஸ் ஓட எக்ஸாம்பிள். Are you getting this point? அப்ப இதுவுமே என்ன ஆகுது? எனக்கு ஒரு எக்ஸெப்ஷனா தான் இருக்கு. யாரோட எக்ஸெப்ஷன்? லா ஆஃப் டாமினன்ஸ் உடைய எக்ஸெப்ஷன். சோ எத்தனை எக்ஸெப்ஷன் சொல்லிருக்க லா ஆஃப் டாமினன்ஸ்க்கு? மொத்தம் 2 எக்ஸெப்ஷன் சொல்லிருக்க. One is law of incomplete dominance, another one is law of codominance. I hope this one is clear. Right? Okay, fine guys. So next we'll go with second law. ரெண்டாவது law என்ன சொன்னாரு? மெண்டல் சொன்ன செகண்ட் law என்னது?
Second law is law of segregation. Law of segregation. What is this meaning of law of segregation? Alleles never blend. Yes or no? Alleles never blend. What is the meaning of blending? Blending na mixing. Okay va? அப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்? Alleles are always pair. Okay, alleles are always pair. ரெண்டு பேருமே எப்பவுமே பேரா தான் இருப்பாங்க. பட் ஆனா ரெண்டு பேருமே மிக்ஸே ஆக மாட்டாங்க. Okay, whenever there is a gamete formation, எப்பெல்லாம் gamete formation நடக்குதோ அப்பெல்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா alleles segregate each other. என்ன ஆயிடுது? segregate each other. Okay, அப்ப இத நான் என்ன சொல்றேன்? law of segregation சொல்றேன். Got it? இப்போ இது என்னது? law of Mendelism. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? law of non-Mendelian inheritance சொல்லிட்டு இருக்கேன்னா அப்ப இதுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா there is no exception, nil. Okay, remember, no exception for law of segregation. Okay va? Right? இதையுமே யார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க? Hugo de Vries, Correns and Shenmack explain பண்ணிருக்காங்க. I hope this one is also clear for you. Right? சரி சார், ரெண்டு law சொல்லிட்டீங்க. law of dominance க்கு exception சொல்லிட்டீங்க. What is it? law of incomplete dominance and law of codominance. Right? law of segregation க்கு இதுவே இல்ல, எக்ஸெப்ஷனே இல்லன்னு சொல்லியாச்சு. Next, what is the law? law of independent assortment. Okay, next law is law of independent assortment. இதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. What is law of independent assortment? Let's write law of independent assortment. What is law of independent assortment? என்ன சொன்னேன் இங்க? every alleles are independent. Every single allele is independent to cross with any allele. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய நார்மல் லாங்குவேஜ்ல புரிஞ்சுப்போம். என்கிட்ட ரெண்டு allele இருக்கு, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு, கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு. இப்போ இந்த கேபிட்டல் டீன்ற ஒரு allele யார் கூட வேணாலும் கிராஸ் பண்ணலாம். அதே மாதிரி இவர் இருக்கிற ஸ்மால் டி, இவர் யார் கூட வேணாலும் கிராஸ் பண்ணலாம். they are independent to each other and independent இருந்து அவங்க சார்ட் ஆயிடுவாங்க. சார்ட் means they will be arranging together, right? so இது என்னன்னு சொல்றேன்? law of independent assortment ன்னு சொல்றேன். பட் இதனால தான் எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு ஜீனோடைப்ஸ் நிறைய கிடைச்சது. ஞாபகம் இருக்கா? F2 ஜெனரேஷனுடைய ஜீனோடைப் சொல்லுங்க, ஜீனோடைபிக் ரேஷியோ சொல்லுங்க. F2 ஜெனரேஷனுடைய ஜீனோடைபிக் ரேஷியோ ஃபார் டைஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ் உடைய F2 கான ஜீனோடைபிக் ரேஷியோ சொல்லுங்க பாப்போம். இட் இஸ் 1:2:1:2:4:2:1:2:1. அப்படின்னா எத்தனை டைப் ஆஃப், how many type of genotypes I got? How many types of genotypes I got? I got how many types? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So total I got 9 types. இதே எனக்கு F1 ஜெனரேஷன்ல என்ன எத்தனை ஜீனோடைப் கிடைச்சதுன்னு பாருங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைஹைபிரிட் கிராஸ் உடைய F1ல என்ன கிடைச்சது? எனக்கு கிடைச்சது எல்லாமே ஒரே ஒரு ஜீனோடைப் தான், ஒரே ஒரு ஜீனோடைப் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. F1ல எனக்கு கிடைச்சது என்னது? ஒரே ஒரு ஜீனோடைப் தான். 16:0. ஞாபகம் இருக்கா? பிகாஸ் டைஹைபிரிட் கிராஸ்ன்ற போது 16 ஆஃப்ஸ்பிரிங் வரும். ஓகே, 16 ஆஃப்ஸ்பிரிங்குமே எப்படி இருந்தது? எனக்கு ஒரே ஜீனோடைப்ல தான் இருந்தது. got my point, right? அப்போ F1ல எனக்கு ஒரு ஜீனோடைப் இருந்தது, ஆனா F2ல எனக்கு எத்தனை டைப் ஆஃப் ஜீனோடைப் கிடைச்சிருக்கு? 9 டைப்ஸ். இது யாருனால சாத்தியமாச்சு? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னால சாத்தியமாச்சு. got it? ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லெட்ஸ் இமேஜின் ஒரு ஜீன், சாரி ஒரு குரோமோசோம். ஓகே, லெட்ஸ் இமேஜின் ஒரு குரோமோசோம். இந்த குரோமோசோம்ல 2 ஜீன் இருக்கு, இந்த குரோமோசோம்ல 2 ஜீன் இருக்கு, ரைட்டா? கன்சிடர் கேபிட்டல் டி ஸ்மால் டி, ரைட்டா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜீனோட இங்க இன்னொரு ஜீன் இருக்காருமா,
லெட்ஸ் இமேஜின் இங்க யார் இருக்கா, இது வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இப்படி நினைச்சுக்கோங்க. ரைட்டா, ரெண்டு கிராஸ் பண்றோம், அதாவது டைஹெபிட் கிராஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கேபிட்டல் டீயும் கேபிட்டல் ஆரும் கிராஸ் ஆகுது, ஸ்மால் டீயும் கேபிட்டல் ஆரும் கிராஸ் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிராஸ் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிராஸ் பண்றாங்க. Are you getting my point? இதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ இதோட எக்ஸெப்ஷன் பாருங்களேன். இது வந்து என்னது, லா ஆஃப் மெண்டேலியன் லைக் லா ஆஃப் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா லா ஆஃப் நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்ல போறேன். Got it? இப்போ இதோட எக்ஸெப்ஷன் பாருங்க. Let's write an exception for this. So what is an exception for law of independent assortment? Exception is linkage. Okay, what is exception? Either exception, linkage. What is the meaning of linkage? When nalla purinjukonga, when alleles are linked together, when alleles are linked together, crossing over is rarely possible. இதுதான்டா linkage. என்னது லிங்கேஜ்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், என்கிட்ட ஒரு ரெண்டு குரோமோசோம் இருந்ததா, அந்த ரெண்டு குரோமோசோம்ல என்ன இருந்தது, ஒரு கேபிட்டல் டி இருந்தது, ஒரு ஸ்மால் டி இருந்தது. ரைட்டா, இங்க இருந்தது ஒரு கேபிட்டல் ஆர் இருந்தது, ஒரு ஸ்மால் ஆர் இருந்தது. அதாவது டால் அண்ட் டுவார்ஃப், ரவுண்ட் அண்ட் ரிங்கிள். சரிப்பா, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இதோட கிராஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இவங்க இவங்களோட கிராஸ் பண்ணாங்க, இவங்க இவங்களோட சேர்ந்து ஒரு பேர் கொடுத்தாங்க, இவங்க இவங்களோட சேர்ந்து ஒரு பேர் கொடுத்தாங்க. ரைட்டா, இது வந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மெண்டல் கொடுத்தது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன் தட் கேஸ் கன்சிடர் ரெண்டு குரோமோசோம் இருக்கு. ஓகேவா, இப்போ ஒரு அலீலுமே பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலீலுமே பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன நடக்காதுன்னு சொல்றாங்க, there is no possibility of crossing over. There is no possibility of crossing over. ஏன்னா இந்த அலீல் என்னவாயிடுச்சு, there is no possibility of crossing over. Why? Because there is the genes are linked. Sorry, the alleles are linked. So linkage ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நடுவுல கிராசிங் ஓவர் நடக்காதுன்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாரு, linkage அப்படின்னு சொல்றாரு. Who is explaining this linkage? இதை எக்ஸ்பிளைன் பண்ணதா ஒருத்தர் வராரு. His name is T.H. Morgan. So we are introducing father of experimental genetics. இப்ப வரைக்கும் பார்த்ததுக்கு யாரு, father of genetics யார், அவரு மெண்டல். ஓகே, G.J. மெண்டல், கிரெகர் ஜோஹன்சன் மெண்டல். ஓகேவா, ரைட். இப்ப வரவர் யாரு, T.H. மார்கன். யார் இந்த T.H. மார்கன்? He is a father of experimental genetics. அப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு வித் an experiment. ரைட்டா, அப்ப இதுவுமே எனக்கு எதுல வருது, இதுவுமே நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ்ல தான் வருது. ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கிளியர். ரைட், சரி, இப்போ நம்ம லிங்கேஜ்னா என்னன்னு பார்ப்போம்டா. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ் பாயிண்ட். ஸோ ஸ்லோவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர், பட் த ப்ராப்ளம் இஸ் பசங்களுக்கு இதை பார்த்தாலே ஒரு பயம். ஓகே, ரைட், டன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஃபைன். The topic which I am going to talk about is linkage. Linkage, who explained? T.H. Morgan. T.H. Morgan explain பண்ணிருக்காரு. இவரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிருக்காருன்னு சொன்னேன்னா. ஓகே, so he did an experiment. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதுல பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, he did in an insect. ஓகேவா, நம்ம மெண்டல் எதுல பண்ணாரு, ஒரு பிளான்ட்ல பண்ணாரு. இவர் என்ன பண்ணாரு, ஒரு இன்செக்ட்ல. அந்த இன்செக்ட்க்கு பேரு ட்ரோசோஃபில்லா மெலானோகாஸ்டர். ஓகேவா, சோ இதோட காமன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை. இதோட காமன் நேம் என்னது, ஃப்ரூட் ஃப்ளை. நியர்லி 1 week இதோட லைஃப் டைம் தான். ஓகே, சோ இவர் இது ஏன் இந்த ஃப்ரூட் ஃப்ளையை சூஸ் பண்ணாரு அப்படின்றதுக்கான ரீசன். ஓகே, why fruit fly?
Okay, first, lifespan is very short. Okay, lifespan is very short. First. Second, attractive characters. Attractive characters. அதாவது நம்ம மெண்டல் வந்து பைசம் சட்டையம் ஏன் எடுத்தாருன்றதுக்கான ஒரு ரீசன் சொன்ன பார்த்தீங்களா, லைஃப் ஸ்பேன் ஷார்ட்டாக இருந்தது, அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ் இருந்தது, அப்புறம் ஆஃப் ஸ்ப்ரிங் நிறைய நம்பர்ஸ்ல இருந்தது, இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரியான கான்செப்ட்ஸ் இதுல இருக்கு. ஓகே, அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ், மெனி நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், மெனி நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், and one of the most important type is no crossing over. No crossing over in male. Important. No crossing over in male. இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா மெண்டலோடைய இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டையே மொத்தமா டிஸ்ப்ரூவ் பண்ணிச்சு. பாயிண்ட், இந்த எக்ஸெப்ஷன் நம்ம லிங்கேஜ்னு படிக்கணும் பார்த்தீங்களா, இதை டிஸ்ப்ரூவ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அவர் சொன்னதுல என்ன, அவர் வந்து பைசெக்சுவல் ஃபிளார் வச்சிருந்தாரா, மேல் ஃபிளாரும் கிராசிங் ஓவர் பண்ணும், ஃபீமேல் ஃபிளாரும் கிராசிங் ஓவர் பண்ணும், அப்படிதான் நமக்கு கேமெட்ஸ் கிடைச்சது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, மேல் இன்செக்ட் எந்த ஒரு கிராசிங் ஓவரும் பண்ணாது. யார் மட்டும் கிராசிங் ஓவர் பண்ணுவாங்க, கிராசிங் ஓவர் கேன் பி சீன் ஒன்லி இன் ஃபீமேல். எதுல மட்டும் நடக்குமாமா, ஃபீமேல்ல மட்டும் கிராசிங் ஓவர் நடக்குமா. ஓகேவா, சோ இதுதான் அவரு லிங்கேஜ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே ஃபைன். சோ இது என்னன்னு பாப்போமா. லிசன் கைஸ், இப்போ நம்ம மெண்டலோடைய கான்செப்ட் படி ஒரு டைஹைபிரிட் கிராஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெண்டலோடைய கான்செப்ட் படி, பிகாஸ் இவர் எந்த லாவை டிஸ்ப்ரூவ் பண்றாரு, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை டிஸ்ப்ரூவ் பண்றாரு. அதை பண்றதுக்கு அவர் எந்த கிராஸ் எடுத்தாரு, மோனோஹைபிரிட்டா டைஹைபிரிட்டா, டைஹைபிரிட் எடுத்தாரு, ரைட்டா. இப்போ இவருமே என்ன பண்றாருன்னா ஒரு டைஹைபிரிட் கேரக்டர் எடுக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, டைஹைபிரிட் கேரக்டர்னா கன்சிடர் அதோடைய விங்கோடைய கலர், அதோடைய ஐயோடைய கலர், அந்த மாதிரி சம்திங் யூ கேன், ரைட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா, he is trying to cross. இவர் என்ன பண்றாரு, ரெண்டு பேரண்ட் எடுக்கிறாருடா. let's say he is taking parent 1 and parent 2, male and female. மேல் பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா let's say அவங்களுடைய ஜீனோடைப் எப்படி இருக்குன்னா கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ, கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ. Are you getting my point? கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ. ஓகேவா, ரைட். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் இமேஜின் இது ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதிருக்கணும்னா கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ இப்படி எழுதணும். அதை நான் அப்படி எழுதுறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இங்க வந்து சாரி இவர் வந்து ஃபீமேல் வச்சுப்போமா, சாரி இவங்க வந்து யாரு, இவங்க வந்து ஃபீமேல், இவங்க யாரு, இவர் வந்து மேல். லெட்ஸ் இமேஜின் மேல். ஓகேவா, ரைட். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். Are you clear with this? Right? Okay. So let's erase this. So என்ன ஆகுது, இங்க வந்து எனக்கு அகைன் ரெண்டு அல்லீல் கிடைக்கணும்ல, ரைட். ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி ஸ்மால் டபிள்யூ, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்மால் டி ஸ்மால் டபிள்யூ. அண்ட் ஒன்று வந்து எம்டி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் எம்டி. ஓகே, ஒரு அல்லீல் ஒரு ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர், அதாவது ஒரு குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கு. ஓகேவா, அப்போ who is determining the sex? Who is determining the sex? A male is determining the sex. எந்த ஒரு குரோமோசோம் எம்டி ஜீனோட இருக்கோ அதை நான் என்னன்னு சொல்றேன்னா அதை வந்து நான் மேல்னு சொல்றேன். எந்த ஒரு ஜீன் எந்த ஒரு குரோமோசோமே எம்டியா இல்லை அப்படின்னா then I call it as female. ஓகேவா, இப்போ நம்மளுடைய ஹியூமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்னு இருந்தா நம்ம மேல்னு சொல்றோமா, எக்ஸ் எக்ஸ்னு இருந்தா நம்ம ஃபீமேல்னு சொல்றோமா, அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி குரோமோசோம் இருந்தா அது மேல், எம்டி குரோமோசோம் இல்லைன்னா அது ஃபீமேல். Got my point? Okay, fine. So let me erase this also. Okay, fine. இப்போ என்ன ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்றாங்கடா, இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்றாங்க, ரைட்டா. கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, என்ன ஆகுது பாருங்க, கிராஸ் பண்றாங்க. லெட்ஸ் இமேஜின் கிராசிங் போடுவோமா, என்னது பியூனிட் ஸ்கொயர், இதுல கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ, அப்புறம் கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ, ரைட்டா. இங்க ஸ்மால் டி ஸ்மால் டபிள்யூ அப்புறம் ஒரு எம்டி, பிகாஸ் தே ஆர் ஹெட்ரோசைகஸ், ரைட்டா.
ஓகே, ஸோ இவங்கள ஹோமோசைகஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈவனாக கூட வரலாம். பட் ஆக்சுவலாக இது டைஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸ்ன்ற பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஸ்வலாக நம்மளுடைய மெண்டல் கேரக்டர் படி டைஹைபிரிட் கிராஸ்னா எனக்கு 16 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வரணும். கரெக்டாக எனக்கு 16 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வரணும். இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ, ஸ்மால் டி ஸ்மால் டபிள்யூ ஃபர்ஸ்ட். அப்புறம் இங்கே கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ அண்ட் ஒரு எம்டி. அண்ட் இங்கே கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ, small t small w, ரைட்டா? இங்க வந்து capital T capital W, capital T capital W and ஒரு empty. Are you getting my point? அப்ப எனக்கு எத்தனை offspring கிடைக்குது பாருங்க இங்க. I am getting 4 offsprings. நான் யூஸ் பண்ண character எத்தனை? 2 character. அப்ப எனக்கு எத்தனை offspring கிடைக்கணும்? 16 offspring கிடைச்சிருக்கணும். பட் எனக்கு 16 கிடைச்சதா? கிடைக்கல. இங்கேயே ஃபர்ஸ்ட் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஐ காட் 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஐ காட் 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் இமேஜின் இந்த 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்ல பாருங்க, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? நல்லா பாருங்க, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ரைட்? அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி இருக்கு பாருங்க, 2:2. ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி இருக்கு எனக்கு? 2:2. இது 2, இது 2. கரெக்டா? அப்ப எனக்கு எத்தனை டைப் ஆஃப் ஜீனோடைப் கிடைச்சிருக்கு? how many type of genotype எனக்கு கிடைச்சிருக்கு? how many type of genotype? 2 types. are you clear? அப்ப நான் என்ன பண்றேன்னா, அதுல ஒன்னு என்னது? ஒன்னு வந்து ஃபீமேல், ஒன்னு வந்து மேல். யார் எம்டியா இருக்காங்களோ நான் அவங்களை என்ன சொன்னேன்? மேல்னு சொன்னேன். யார் எம்டியா இல்லையோ அவங்களை நான் ஃபீமேல் சொன்னேன். புரியுதா? ரைட்டா? ஸோ புரியலன்னா கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி ஒரு தடவை இன்னொரு தடவை கேளுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், டோன்ட் வரி. ஓகே, ஸோ உடனே ஐயோ சார் எனக்கு ஒன்றுமே புரியல, சம்திங் யூ ஆர் லைக் டீச்சிங் கிரீக் அண்ட் லாட்டின், ப்ளீஸ் டோன்ட் கெட் பேனிக். கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ரீவைண்ட் பண்ணி திருப்பி பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம செல்ஃபிங் பண்ணுவோமா? ஸோ லெட்ஸ் டூ செல்ஃபிங். செல்ஃபிங் யாருக்கும் பண்ணுவோம்? வர ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். அங்கெல்லாம் எனக்கு எத்தனை ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைக்கும்? எனக்கு ஒரே மாதிரியான ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைக்கும். அதுல இருந்து ஒரு மேல் பார்ட், அதுல இருந்து ஒரு ஃபீமேல் பார்ட் எடுத்து பண்ணுவேன். கரெக்டா? இப்போ எனக்கு இங்க மேல் பார்ட்டும் கிடைச்சிருக்கு, ஃபீமேல் பார்ட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஹூ இஸ் ஃபீமேல் பார்ட்? ஃபீமேல் பார்ட் யாரு? கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ, ஸ்மால் டி ஸ்மால் டபிள்யூ. ரைட்டா? மேல் பார்ட் எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க, கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ அண்ட் கிராஸ். கரெக்டா? ஸோ ஐ காட் அ பேரண்ட். ஓகே, இப்போ இந்த பேரண்ட்ஸ் நான் என்ன பண்றேன்? கிராஸ் பண்றேன். Are you getting my point? இப்போ இந்த பேரண்ட் நான் என்ன பண்றேன்? கிராஸ் பண்றேன். சோ கிராஸ் பண்ணும் பொழுது அகைன் இங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? What I have said? I said there is no crossing over in male plant. There is no crossing over in a male plant. There is only crossing over in a female plant. Sorry, not plant, animal. Okay, there is only crossing over in a female animal. There is no crossing over in a male animal. இதுதான் வந்து Drosophila உடைய மெயின் கேரக்டர். ரைட்டா? அப்ப என்ன ஆச்சுன்னா, இவர் கிராஸ் பண்ணும் பொழுது லெட்ஸ் இமேஜின் நான் இங்க மேல் போறேன்னு வெச்சுக்கோங்க. மேல மேல் யாரு? கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ கிராஸ். ஓகேவா? பட் ஃபீமேல் பாருங்க, எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? முதல்ல கேபிட்டல் டி கேபிட்டல் டபிள்யூ கிடைக்குது, அப்புறம் ஸ்மால் டி ஸ்மால் டபிள்யூ கிடைக்குது, அப்புறம் இவங்க 2 பேரும் கிராஸ் ஆகுறாங்கடா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் கிராஸ் ஆகுறாங்க. அப்ப எனக்கு அங்க என்ன கிடைக்குது? I am getting capital D small w. Okay, let me take this capital D small w and இவங்க 2 பேரும் கிராஸ் பண்றாங்க, இவங்க 2 பேரும் கிராஸ் பண்றாங்க. small t capital W, small t capital W. புரியுதா உங்களுக்கு? ரைட்? சோ இப்போ இத நான் கிராஸ் பண்றேன். அப்ப எனக்கு பாருங்க, ஃபீமேல்ல இருந்து எத்தனை கேமெட்ஸ் கிடைச்சிருக்கு? 4 கேமெட்ஸ். மேல்ல இருந்து எத்தனை கேமெட்ஸ் கிடைக்குது? 2 கேமெட். இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இவங்க ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? கேபிட்டல் டி கேபிட்டல் W கிராஸ் கேபிட்டல் டி கேபிட்டல் W. ஓகேவா? இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணா கேபிட்டல் டி கேபிட்டல் W அண்ட் ஒரு எம்டி. ரைட்டா? இத கிராஸ் பண்ணுங்க, கேபிட்டல் டி கேபிட்டல் W அண்ட் ஸ்மால் டி ஸ்மால் w. இவங்க ஸ்மால் டி ஸ்மால் w அண்ட் ஒரு கிராஸ், ஒரு எம்டி. ரைட்டா? இது என்ன இருக்கு? கேபிட்டல் டி கேபிட்டல் W கேபிட்டல் டி ஸ்மால் w.
இங்க capital T small w ஒரு cross. Yes, இது பாருங்க next இங்க வருங்க capital T capital W small t capital W. இங்க small t capital W ஒரு cross. அப்ப எனக்கு எத்தனை offspring கிடைச்சிருக்கு பாருங்க. How many offsprings I have got? 1 2 3 4 8. Total I have got 8 offsprings, right? Okay, I have got 8 offsprings. இப்போ இந்த 8 offspringsல எதெல்லாம் parental offspring னு பாருங்க. எதெல்லாம் parental offspring பாருங்க. இப்போ எனக்கு எத்தனை parent கிடைச்சாங்க? ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு parent இருந்தாங்களா? யாரு? capital T capital W capital T capital W ஒரு parent. இன்னொரு parent யாரு? small t small w and ஒரு mt. இது ஒரு parent-ஆ? ரெண்டு parent-ஆ? இது எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்த parent. இதுல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? செகண்ட் எனக்கு என்ன கிடைச்சது? இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி என்ன கிடைச்சது? capital T capital W small t small w ஒரு parent. அப்புறம் இன்னொரு parent எனக்கு என்ன கிடைச்சது? capital T capital W and ஒரு mt கிடைச்சதா? What I am trying to say, I am talking about this two parent. இவங்க ரெண்டு பேரை நான் எங்க இருந்து எடுத்தேன்? இவங்க ரெண்டு பேரை நான் இங்க இருந்து எடுத்தேன். They are the offsprings. இவங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப பேரண்டா கன்சிடர் பண்ணியிருக்கேன். இவங்களையும் நான் பேரண்டா கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு டோட்டலா எத்தனை இருந்தது? 4 பேரண்ட் இருந்தது. இப்ப இந்த 4 பேரண்டோடைய டைப்பையுமே இங்க இருக்கான்னு பார்க்க போறேன். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த 4 பேரு இதுல எங்கேயாவது இருக்காங்களான்னு பாருங்க. ஓகேவா? சோ இவங்க 4 பேர் கேபிட்டல் T கேபிட்டல் W கேபிட்டல் T கேபிட்டல் W இருக்காங்களா? எஸ். ஓகே. அப்ப இவங்க யாரு? இவங்க பேரண்டல் டைப். இவங்க capital T capital W and MT இருக்காங்களா? Yes, they are also parent. அப்ப இவங்கள என்னது? parental type. ரைட்டா? அடுத்து capital T capital W small t small w. Are they parent? Yes, so they are also parent. Small t small w and ஒரு MT. Are they parent? Yes, they are also parent. இங்க இருக்காங்க பாருங்க. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க. capital T capital W capital T small w. இது பார்க்கும் பொழுதே தெரியுதா? இவங்க பேரண்டா இல்ல ரீகாமினன்ட்டானு? ரீகாமினன்ட் ஆயிருக்காங்க. they are recombinant. அதாவது ஒரு டாமினன்ட்டும் ரிசெசிவும் இருக்கு. ஒரு டாமினன்ட்டும் ரிசெசிவும் இருக்கு. அப்ப பாருங்க இங்க ஒரு டாமினன்ட், இங்க ஒரு ரிசெசிவ். அப்ப யார் இவங்க? இவங்க ஒரு ரீகாமினன்ட். இங்க பாருங்க capital T capital W small t capital W recombinant. small t capital W recombinant. அப்ப எனக்கு கிடைச்ச 8 ஆஃப்ஸ்பிரிங்ஸ்ல எத்தனை ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எனக்கு வந்து பேரண்டலா இருக்காங்க? 4 are parental, 4 are recombinant. 4 are parental, 4 are recombinant. அப்போ நான் என்ன சொல்றேன்? ஆல்மோஸ்ட் 50% எனக்கு recombinant and parental டைப் கிடைச்சிருக்கு. அப்போ இதை நான் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் லெட்ஸ் இமேஜின் நான் இதை வந்து ஒரு ஜீனோடைப் ரேஷியோவாக போடுறேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் இமேஜின் நான் ஒரு ஜீனோடைப் ரேஷியோ போடுறேன். இவர் ஒரு டைப்பா, இவர் ஒரு டைப்பா, இவர் ஒரு டைப், இவர் ஒரு டைப், எல்லாமே ஒரு டைப். அப்போ இது எப்படி 1:1:1:1:1:4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இப்படிதான் ஒரு ரேஷியோ. which is nowhere related to our Mendel. Okay, Mendel ஒரு inheritance கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த Mendel inheritance எதுவுமே இதுல ஃபாலோ ஆகல. Got it? So with that he is concluding what is that? எப்பலாம் எனக்கு linkage இருக்கோ, எப்பலாம் என்கிட்ட linkage இருக்கோ, if alleles are linked, they do not cross over. அப்போ இப்படி இருந்தா அது என்னது? Since it proves law of independent assortment has limitations. புரியுதா? So இதுதான் வந்து linkage. ஓகே, ஸோ இந்த லிங்கேஜை யார் ப்ரூவ் பண்ணியிருக்கா? நம்ம TH மார்கன் லிங்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர் ஃபார் யூ ஆல். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ளீஸ் ஒரு தடவை திருப்பி நீங்க ஃபுல் வீடியோவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் வில் பி ஈஸி ஃபார் யூ.
Are you clear, everyone? Right? Okay, fine. So TH Morgan உடைய linkage நான் உங்களுக்கு explain பண்ணிட்டேன்டா, right? So with this what happens, like with this we are able to understand ஒரு லாக்குமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. லா ஆஃப் டாமினன்ஸ்க்கு 2 எக்ஸெப்ஷன் இருக்கு. லா ஆஃப் செக்ரிகேஷனுக்கு எந்த எக்ஸெப்ஷனும் இல்ல. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, which is linkage. Got it? I hope இத ஒரு தடவை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி லிங்கேஜ்ல ஒரு இஷ்யூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ லிங்கேஜ் ஒரு தடவை திருப்பி பாருங்க, இந்த கிராஸ் புரியுதான்னு பாருங்க. If you don't understand, please do let me know in the comments. I will try to explain even in a better way. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே, அண்ட் இந்த லிங்கேஜ்லயுமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைக் இவருடைய ஸ்டூடெண்ட் வருவாரு, அவர் மேப் யூனிட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் இருக்கு. ஸோ ஐ வில் பி டீச்சிங் தோஸ் திங்ஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், அப்கமிங் கிளாஸ். பிகாஸ் எல்லாத்தையுமே ஒரே நாளில் கொடுத்தேன் அப்படின்னா லைக் இட் கெட்ஸ் டம்ப் அண்ட் ஆல்ரெடி நமக்கு இந்த டாபிக் பிடிக்காது. ஓகே, ஸோ அதனால லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது கொண்டு போகணும் அப்படின்னா ஐ நீட் சம் டைம் ஃபார் திஸ். Okay, so tomorrow we do have another one session for botany. So அப்போ நான் உங்களுக்கு linkage உடைய balance topic-ம் and as well as அதுல இருந்து வரக்கூடிய numerical questions என்னென்னன்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். Few more non-Mendelian inheritance இருக்கு, pleiotrophy இருக்கு. Okay, so இந்த மாதிரி examples நிறைய இருக்கு. So அதையுமே நான் உங்களுக்கு next classல explain பண்றேன். So stay tuned guys. So இந்த topic difficult-ஆ இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. Like முடிஞ்சா I'll try to give one live session for you. Live, அதாவது Google Meetல live நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இந்த principles of inheritance. Those who feel like sir it is very difficult for us, please எனக்கு ஒரு Google Meetல எனக்கு live கிளாஸ் எடுங்கன்னு சொல்றீங்கன்னா so do text us so that descriptionல உங்களுக்கு admission numbers இருக்கும். So அந்த நம்பர்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, mention that you need live principles of inheritance class. Okay, so our team will contact you and they will assign a day. So on the day la ellarum indha topic thirupi oru thadava nama full revise pannalam. Okay, lively, adavadhu with interaction. Okay va, fine. I hope this one helps you better. So I am just winding up today's session and I hope you all enjoyed this session. So don't forget to another, yes, don't forget to follow. Okay, thank you so much guys. Signing off, Salim sir here. Thank you.